வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகதை கேசே சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். விஜயோட ரூம்ல மீனா தூங்குறதுக்காக போறாங்க. இப்படி தராதரம் இல்லாதவங்க கூட எல்லாம் தூங்க வேண்டியது இருக்கு, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு புலம்புறாங்க விஜயா. மீனா கீழே தரையில பாய் விரிச்சு படுத்துடுறாங்க. எனக்கு கீழே பாய் போட்டு தூங்கிதான் தான் பழக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில மனோஜ், அண்ணாமலை, முத்து 3 பேருமே தூங்குறதுக்கு ஒரே ரூம்ல இருக்கிறாங்க. மனோஜ் அண்ணாமலைகிட்ட நீங்க கொரட்டை விடுவீங்களப்பா, எனக்கு சத்தம் கேட்டா தூக்கம் வராதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து நான் உங்க பக்கத்துல படுத்து தூங்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. முத்து வழக்கம் போல மனோஜ நக்கல் பண்றாரு. அவர் என்ன உன்ன மாதிரி பார்க்ல தூங்கி எஞ்சிட்டா வந்தாரு அப்படின்னு கேக்குறாரு முத்து. நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தாரு, நீ 4 டிகிரி படிக்கணுன்றதுக்காக ஓவர் டியூட்டி எல்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. உடம்பு அசதியா இருந்துச்சுன்னா தூங்குறப்ப கொரட்டை வரதா செய்யும் அப்படின்னு சொல்றாரு முத்து. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் ஹால்ல படுத்து தூங்குறப்ப நீ கதை சொல்வல்லப்பா, அந்த மாதிரி கதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. நாளை காலை நான் கடைக்கு போகணும்டா, ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். எனக்கு எந்த கதையும் தெரியலடா, நீ வேணா சொல்லு அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை முத்துட்ட. முத்து இப்போ நான் ஒரு காக்கா கதை சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பாட்டி ஒரு வடை சுட்டாங்க, அந்த வடையோட மதிப்பு 27 லட்சம் அப்படின்னு கதை சொல்றாரு. அந்த வடையை ஒரு அறிவாளி காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு மனோஜை கிண்டல் பண்றாரு. அந்த வழியா ஒரு நரி வந்து அந்த காக்காட்ட இருந்து வடையை புடுங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிருச்சு. அது எந்த நாடுடா, கனடாவா அப்படின்னு கேக்குறாரு முத்து. பாருங்கப்பா இவன் என்ன பத்தி தான் சொல்றான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். மீதியா தூங்குடா அப்படின்னு அண்ணாமலை எவ்வளவோ சொல்றாரு. நான் இன்னொரு கதை சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாய் மூடாம கதை சொல்லிட்டே இருக்கிறாரு. முத்து இப்படி பேசிட்டே இருக்கிறதுனால மனோஜுக்கு தூக்கமே வராம அவர் ஹால்ல வந்து உட்காந்துட்டுறாரு. இதுக்கிடையில ரோகிணியுமே இப்போ விஜயோட ரூமுக்கு தூங்குறதுக்காக போறாங்க. விஜயா விடுற கொரட்ட சத்தத்தினால ரோகிணிக்கும் தூங்க முடியல. இங்க படத்தா நம்மளால தூங்க முடியாது, ஹாலுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா மனோஜ் உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன மனோஜ், நீ தூங்காம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. முத்து அங்க நோயின்னு பேசிட்டே இருக்கிறான், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறாரு மனோஜ். ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோமா, நம்ம இன்னைக்கு இங்கதான் படுத்து தூங்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. இந்த ஒரு வாரம்லாம் டெய்லியெல்லாம் என்னால வந்து தூங்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. கடைசியா இப்போ ரோகிணியும் மனோஜும் ஹால்லே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில இப்போ மீனா அவங்களே அறியாம ரொம்ப நேரம் தூங்கி எழுந்து வர்றாங்க. மகாராணி தூங்கி எழுந்து வந்துட்டீங்களா அப்படின்னு விஜயா வழக்கம் போல மீனாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மணி என்ன ஆகுதுங்க, எல்லாரும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்ப வேணாமா அப்படின்னு திட்டுறாங்க. காலையில சாப்பாடு எதுவும் பண்ணாம இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. எனக்கு உடம்புக்கு முடியலத்த, அதான் சமைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க மீனா. அண்ணாமலையுமே இப்போ அங்க வந்துடுறாரு. எதுக்கு மீனாவை காலையில திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. காலையில இருந்து அவ என்ன எதுவும் சமைக்காம இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏன் இந்த வீட்டுல மீனா மட்டும்தான் சமைக்கணுமா, மத்த 2 மருமகள்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சமைக்க வேண்டியதானே அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, அங்கிள் எனக்கு சமைக்கலாம் வராது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் ஒரு நல்ல செஃப்பா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. இதுக்காக தான் அப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ணனியா அப்படின்னு ரவி கேக்குறாரு. இது ஒரு ரீசன் தான் ரவி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. முத்து மீனாட்ட சொல்றாரு, நான் உனக்காக கஞ்சி செஞ்சு வச்சிருக்கிறேன், நீ அதை சாப்பிடு மீனா அப்படின்னு சொல்றாரு. அவ வயிறு நிரம்பினா மட்டும் போதுமா, நாங்க எல்லாரும் பட்டினியா கிடக்கணுமா அப்படின்னு விஜயா சண்டைக்கு நிக்கிறாங்க. ஸ்ருதி மீனாட்ட சொல்றாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மீனா, நாங்க போய் ரவியோட ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அண்ணாமலை ரோகிணிட்ட, ஸ்ருதிக்கு தான் சமைக்க தெரியாதுமா, உனக்கு சமைக்க தெரியும்ல, நீ பண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு அங்கிள், நான் ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. தினக்கூலி வேலைக்கு போறவங்க வேணா தேவையான நேரத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு குத்தி காமிச்சு பேசுறாங்க ரோகிணி. நான் வேணா சமைச்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இதுக்கெல்லாம் டைம் ஆகுமா, நான் இப்ப லாக்ஸ்ல பிசினஸ் பாக்குறேன், என்னால ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண முடியாது, நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணியும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா, வீட்டுல 4 பேர் பட்னியா கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் மீனாவை திட்டுறாங்க விஜயா. முத்து அண்ணாமலைட்ட சொல்றாரு, உங்களுக்கு வேணும்னா மீனா சமைச்சு கொடுப்பாப்பா, மத்த எல்லாருக்கும் தேவையானதை அவங்களே சமைச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இனிமேல் மீனா யாருக்காகவும் சமைச்சு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. மீனா இப்போ நேரா கிச்சனுக்கு போய் பாத்திரம் விளக்குற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கே உடம்பு சரியில்லை மீனா, நீ கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதெல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. பெரிய டாக்டரா, நான் சொல்றதை கேளு மீனா அப்படின்னு திட்டுறாரு முத்து. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல இப்போ ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. உனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறேன்லம்மா, மனோஜ் வேற பக்கத்துல இருக்கிறாருமா அப்படின்னு திட்டுறாங்க ரோகிணி. ரோகிணியோட அம்மா போன்லயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கிறிஷுக்கு உடம்பு சரியில்லைம்மா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிளம்பி வரேம்மா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நான் கிறிஷ பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, மீனாவை கூப்பிட்டுட்டு அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கிறாரு முத்து. ரோகிணியும் கிறிஷ பாக்குறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க.
ரோகிணி வரத முத்துவும் மீனாவும் பாத்துடுறாங்க. நல்லா வசமா சிக்கிக்கிட்டாங்க ரோகிணி. மீனா ரோகிணிட்ட ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கான காரணம் கேட்க போறாங்க. ரோகிணி என்ன போய் சொல்லி சமாளிக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.